திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பார்க்காம தமிழ் கடவுள் ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மூஞ்சி முருகர் மாதிரி இல்லை, எல்லார் வீட்லேயும் முருகன் ஒருத்தர் பறக்கிற மாதிரி சீமானா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த மூஞ்சி எதுக்காக அவர் முருகர், அதாவது நாங்கள் பார்க்குற முருகர் வந்து சந்தனம் வயிறு கிரீடெல்லாம் வச்சுட்டு பெரிய லெவலில் இருந்துட்டு இருப்பாங்க. அது எதுக்குங்கிற காரணத்தை சொல்கிறேன். இவர் எதுக்கு இப்படி ஒரு மூஞ்சியை கிரியேட் பண்ணி இது முருகர்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உலகளாவிய தமிழர்கள் இருக்காங்க. அந்த தமிழர்கள் எல்லாருக்கும் பிடிச்ச தெய்வமாக முருகர் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பணத்தாளணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி மாரிதாஸ் முன்னாடி சொல்லியிருக்காரோ, அண்ணா கலைஞர் இவங்கெல்லாம் வந்து கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பாணியை தான் சீமான் ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்கிறாரோ, அதே மாதிரி இது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த முருகரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கார தவிர இவங்கள வந்து நம்ம தமிழ் கடவுள்னு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அங்கே திருப்பரங்குன்றத்தில் வந்து இன்னும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கோயிலில் 1 லட்சத்துக்கு மேலே ஏக்கரான இடம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தினமும் அன்னதானம் போடுவாங்க முருகர் கோயிலில். அப்படி பண்ணாமல் நீ ஏதோ ஒன்று சாமி கும்பிட்டு அது முருகன்